ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், முதல் இடைப்பருவத் தேர்வு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நடந்ததாம். மதிப்பெண்கள் மொத்தம் 50 மதிப்பெண்கள் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து செகண்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுலேயும் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 5 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், ஸோ 5 மார்க்கு. அடுத்து தேர்ட் ரோமன் பொறுத்துக. இதுலேயும் 5 கொஸ்டின், 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தோடையும் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறங்க. அடுத்த ரோமன் எவையேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ 7 கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதில் 7 கொஸ்டின் எழுதினா நம்மளுக்கு 14 மார்க் தந்திருக்காங்க. அடுத்த ரோமன் ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளிக்க. இது 4 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டினில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதலாம். ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று கூட உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரலாம். அடுத்து எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விரிவான விடையளி. இது 4 மார்க் கொஸ்டின் தான், ஆனால் 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 12 மார்க்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரைபடம். இந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்கண்ட அரோபிய வர்த்தக மையங்களை குறித்து காட்டுக. மேப்பு வரைஞ்சி காட்டணும், குறித்து காட்டணும். அதுலேயும் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்கு பார்த்துக்குங்க ஸ்டூடெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.